அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம NX1926ல ஒரு டாபிக் பார்க்க போறோம். இப்போ நம்ம தொடர்ந்து 2D மாடலிங் பார்த்துட்டு வரோம். ஸோ அதுக்குள்ள எடிட்டிங் அந்த கூடிய குரூப் ஆப்ஷனுக்குள்ள நம்ம தொடர்ந்து எடிட்டிங் டூல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 3 டூல்ஸ் பார்த்துருப்போம். அதாவது ட்ரிம், எக்ஸ்டெண்ட், கார்னர் பார்த்துருப்போம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு மூவ் கர்வ் பார்க்க போறோம். அதாவது இது மோர் ஆப்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய டூல்ஸ். அப்படின்னா இந்த மூவ் கர்வ் என்ன? அப்ப நமக்கு தெரியும் நார்மலா ஒரு கர்வை நம்ம எப்படி மூவ் பண்றோம். ஸோ அந்த பேர்லயே அதுல இருக்குது. ஸோ அதைத்தான் எப்படி நம்ம மூவ் பண்ணோம், எந்தெந்த மெத்தட்ல நம்ம மூவ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ அதனுடைய விண்டோஸ் என்ன இருக்குது, ஸோ கர்வ், டிரான்ஸ்ஃபார்ம், செட்டிங், இந்த 3 ஆப்ஷனுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பார்க்கலாம். இந்த எடிட் ஆப்ஷன்ல மோர்ல மூவ் கர்வ் இருக்குது. ஸோ இது இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கர்வை நம்ம டிரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு லைனை டிரா பண்றேன். இந்த மூவ் கர்வ் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம், செட்டிங்ஸ் இருக்கு. இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 ஆப்ஷனோட சேர்ந்து இங்க ஒரு செலெக்ஷன் மெத்தட் இருக்கு. இந்த செலெக்ஷன்ல 4 ஆப்ஷன் இருக்குது. சிங்கிள், கனெக்டட், டான்ஜென்ட், கர்வ். அப்ப எந்த கர்வையும் நம்ம சிங்கிள் லைன்லயே செலக்ட் பண்ணலாம். கனெக்டட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லைனையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதாவது மூவ் பண்ணலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த மெத்தட் தான் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் இந்த கர்வ்ல என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த கர்வ்ல யூஸ் ஃபைண்ட் கர்வ்னு என்ன இருக்குது. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இல்ல நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லி நம்ம இது லாஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை என்ன டிசேபிள் பண்ணலாம். இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒன்று இருக்கு. அதோட தொடர்ந்து செட்டிங். இப்போ இதை நம்ம பார்த்துக்கிட்டு கடைசியா நம்ம இது என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இனி இது வரக்கூடிய டூல்ஸ் எல்லாம் மாடல் எல்லாமே இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் மூவ் கர்வ்ல என்னன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இப்போ இதே மாடல் தான் சாலிட் வரும்போது கூட இதே மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இதே ஃபங்க்ஷன் இதே கான்செப்ட்ல தான் இருக்கும். ஸோ அது என்னன்னு சாலிட்ல வரும்போது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஜென்ரலா தெரிய வேண்டிய என்னன்னா, ஒரு கர்வ்னு எடுத்துட்டோம்னா நமக்கு மூவ் பண்ணணும். அப்ப மூவ் பண்ணதுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தணும். ஸோ இவ்வளவுதான். அப்ப நமக்கு இதுல மெயினா தெரிய வேண்டியது கர்வ் ஒன்று, டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இதைத்தான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும்போது என்னப்பா இருக்கு, இதுல எந்த மாதிரி மெத்தட்ல நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், என்ன மாதிரி இதுல நம்ம மூவ் பண்ணணும்னு கான்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. ஸோ இதை தொடர்ந்து இந்த ஸ்பெசிஃபை டிஸ்டன்ஸ், அதாவது இதுல இருக்கக்கூடிய செட்டிங்ஸை பொறுத்து மாறும். இங்க பாருங்க. ஸோ வெக்டார் டயலாக், பாயிண்ட் டயலாக் சொன்னோம்ல, இதே மாதிரி தான் எப்பவுமே இந்த இது வந்து இந்த கான்செப்ட் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெக்டார் கான்செப்ட், டயலாக் கான்செப்ட். ஏன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த பாயிண்ட் முக்கியம். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்ல தான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் வெக்டார் அண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல செலக்ட் கர்வ், நமக்கு எந்த ஒரு கர்வை நம்ம டிரா பண்ணிருக்கலாம், அந்த கர்வை நம்ம செலக்ட் பண்ணது கூட தான் செலக்ட் கர்வ்னு பார்த்தோம். இப்போ இதுல நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுல 9 விதமான கான்செப்ட் இருக்குது, மூவ் பண்ணக்கூடிய கான்செப்ட். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம ஹைலைட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கர்வை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ செலக்ட் பண்ண உடனே இங்க வந்து ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா செட் பண்ணிருக்கிறது டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள்னு இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள்னா என்ன? அப்ப டிஸ்டன்ஸ் சொல்லுது ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நீங்க மூவ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து ஒரு ஐக்கான் காட்டியிருக்கு. நீங்க இதை வந்து எங்க வச்சு நீங்க மூவ் பண்ணி நீங்க ட்ராக் பண்ணலாம். ஸோ இதை பண்ணி நீங்க அந்த இருக்க இடத்துல இருந்து மாறும். மற்றபடி இது இல்லை. இது வந்து ஒரு மூவ் பண்ணக்கூடிய ஒரு மெஷன். நம்ம கேம்ல எப்படி நமக்கு வந்து ஒரு மூவ் பண்ணதுக்கூடிய இது டிரைவிங் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதே மாதிரி மெத்தட் தான். இப்போ ஸ்பெசிஃபை டிஸ்டன்ஸ். அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு வெக்டாரை பேஸ் பண்ணி தான் நமக்கு டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணணும். எந்த டைரக்ஷன்ல எந்த ஆக்சிஸ்ல வந்து மூவ் பண்ணணும்னு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட். அதோட பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட்டும் எதை பேஸ் பண்ணி இருக்குது, எந்த நோடு நம்ம செலக்ட் பண்ணணும், எந்த பாயிண்டை லொகேட் பண்ணி மூவ் பண்ண போறோம்னு இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் எதுக்கு மென்ஷன் ஆகுதுன்னா, இங்க ஒரு ஆங்கிள்னு ஒரு மென்ஷன் இருக்கு. நமக்கு இது கர்வ் அடிப்படையில மூவ் பண்ணலாம் வெக்டார் பேஸ் பண்ணி. இந்த பாயிண்ட் வந்து இருக்கும்போது பிவோட் பாயிண்ட் இருக்கு. இந்த ஆங்கிள், ஏன்னா இங்க ஒரே நேரத்துல டிஸ்டன்ஸும் கொடுக்கலாம், அதே சமயம் ஆங்கிள்லயும் மூவ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் அதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ அதை தொடர்ந்து வெக்டாரை நமக்கு எதுக்கு தேவையா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துக்கலாம். சோ இவ்வளவுதான் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸுக்குள்ள இவ்வளவு இருக்குது. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கொடுக்கலாம்னு பார்ப்போம். இதே ஆப்ஷன் தான் இங்கே இருக்குது, டிஸ்டன்ஸ். நம்ம இதுல கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்குது, இங்க செலக்ட் பண்ண மாதிரி இங்க செலக்ட் பண்ணலாம். நம்ம டிஸ்டன்ஸ் வைப்போம். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்டன்ஸ்ல இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து டிஃபால்ட்டா நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன இருக்குது, நான் இந்த இடத்துல ரஃபாட்டு நான் சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதனுடைய டிஃபால்ட் வேல்யூ கேக்குது 82 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை நான் வந்து திருப்பி நான் வந்து கன்ஃபார்ம் பண்றேன். ஸோ 100 நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த லைன் டிஸ்டன்ஸ் 200 இருக்குது. ஸோ நம்ம டிஃபால்ட்டா நமக்கு இதை செட் பண்ணி வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இதுக்கு நம்ம வேல்யூவை எப்படி நம்ம மூவ் பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வைக்கணும். இப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. நான் வெக்டார் டைமென்ஷன் மார்க் பண்ண ஃபர்ஸ்ட் கர்வை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ வெக்டார் நமக்கு எதை பேஸ் பண்ணி நமக்கு வேணும்னு இருக்குது. வெக்டார் காட்டுது. ஸோ வெக்டார் வந்து நமக்கு எதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் இந்த இருக்குது, அதாவது ஒய் டைரக்ஷன் எக்ஸ் மைனஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணணுமா அந்த டைரக்ஷன்ல நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டைரக்ஷன், அதாவது மேல் பக்கத்துல இருக்க வைக்கிறேன்.
ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 20 கொடுத்து டிஸ்டன்ஸ் மூவ் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரிவியூ இருக்குது. ஸோ இந்த ப்ரிவியூ இருக்குது. இந்த ப்ரிவியூ ஆஃப் பண்ணிட்டோம்னா ப்ரிவியூ தெரியாது. இல்லைனா ஷோ ப்ரிவியூன்னு கொடுத்து அந்த ப்ரிவியூ காட்டும். ஸோ ஓகே ஆயிட்டுனா அப்ளை கொடுக்கலாம். ஸோ இது தான் அந்த ப்ரிவியூடைய மெத்தடு. ஸோ இந்த நம்ம ப்ரிவியூ வந்து ஆன்லேயே வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் காட்டிட்டோமா, அப்போ இருக்க இடத்துல இருந்து 20 mm டிஸ்டன்ஸ் ஆங்கிள் ஆயிருக்கு. இன்னும் ஆங்கிள் நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ ஆங்கிள் நான் 45 டிகிரி கொடுக்குறேன். ஸோ 45 சொன்னோம்னா அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபால்ட்டா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம இதை நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்னா திருப்பி நான் ஒருக்கா மூவ் பண்றேன். கர்வை செலக்ட் பண்ணிட்டோம். எனக்கு இந்த பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை எனக்கு இந்த லைன் எடுத்து இந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி எனக்கு மூவ் ஆகணும்னு இருக்குது. நான் திருப்பி ஒருக்கா டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ 20. ஸோ அதை தொடர்ந்து ஆங்கிள் இருக்கு. நான் 30 டிகிரிக்கு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எந்த ஆக்சிஸை நம்ம மூவ் பண்ணி இருக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ரொட்டேட் ஆகும். அப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஏன்னா நம்ம எங்க இருந்து நம்ம கொடுத்தோமோ இருக்க பொசிஷன்ல இருந்து மாயின் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை நம்ம கொடுத்து எந்த ஒரு பாயிண்டை வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் மெத்தட். இப்போ திருப்பி நம்ம அதை சேஞ்ச் பண்ண போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். இந்த டிஸ்டன்ஸ் வெக்டார் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இங்க பார்த்தோமா, இப்போ செலக்ட் கர்வ் இருக்குது. அப்போ இந்த ஸ்பெசிஃபை வெக்டார் இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் தான் இதுல ரொம்ப முக்கியம். அப்போ வெக்டார் வந்து நம்ம எந்த பொசிஷன்ல நமக்கு மூவ் பண்ணணும்னு இருக்கு. நமக்கு டிஃபால்ட்டா நமக்கு வேல்யூ கொடுத்துருவோம். இது வந்து எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும்னா, நீங்க வந்து ஒரு கர்வை நீங்க வந்து எடுத்திருப்பீங்க, வேற ஒரு டிராயிங்ஸ்ல இருந்து எடுத்திருப்பீங்க. நம்ம எப்படி பார்த்திருப்போம், அந்த கர்வை வந்து நம்ம வந்து NSCADக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இல்ல நீங்க வேற ஒரு சாஃப்ட்வேர் வந்து டிரா பண்ண டிராவை வந்து டைரக்டா கர்வை செலக்ட் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கு தான் இந்த எடிட் செக்ஷன் இருக்குது. ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கீழ் பக்கமா இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ கர்வை நான் செலக்ட் பண்றேன். ஸோ அதே மாதிரி நான் கீழையும் நான் 20 கொடுக்குறேன். ஸோ 20 கொடுத்தோன்னா கீழே வந்துட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வெக்டார், இந்த வெக்டாருக்கு இப்ப இந்த டைரக்ஷன்ல எனக்கு மூவ் ஆகணும் 20 இருக்குது. நான் என்டர் கொடுத்துறேன். ஸோ அதே மாதிரி நான் 40 கொடுக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த டிஸ்டன்ஸ் மெத்தட். இது அடுத்து நம்ம பார்க்க போறது ஆங்கிள் மெத்தட். அப்ப ஆங்கிள் நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி நமக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான் ஆங்கிள் மெத்தட். ஆங்கிளுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் தேவை. அப்ப இந்த பாயிண்ட் என்ன நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கர்வை செலக்ட் பண்றேன். எனக்கு இந்த ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து இங்க வந்து பாயிண்ட் அண்ட் டயலாக் இருக்குது. இந்த பாயிண்ட் நான் இந்த பாயிண்ட் வச்சு லொகேட் பண்றேன். அப்ப இந்த பாயிண்ட் வந்து லொகேட் பண்ணி எந்த நோட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆங்கிள் கொடுத்துக்கலாம். ஸோ திருப்பி அதே மாதிரி அந்த பாயிண்ட் நான் இங்க ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இப்ப திருப்பி நம்ம மாத்திக்கலாம். இப்ப நமக்கு இதை ரொட்டேட் பண்ணு. அதே மாதிரி நான் எனக்கு இங்க பாயிண்ட் ரொட்டேட் பண்றேன். ஸோ அதே மாதிரி அப்ப எங்க ஆக்சிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் ஆயிட்டு. ஸோ இதுதான் அந்த டிஸ்டன்ஸ் உடைய, அதாவது ஆங்கிள் மெத்தட். அடுத்து நம்ம பார்க்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் இருக்கு. அப்போ ஒரு பாயிண்ட பேஸ் பண்ணி எப்படி கொடுக்கலாம் மூணுக்கு இருக்குது. இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இந்த ஸ்பெசிஃபை த ஆரிஜின் பாயிண்ட், எந்த பாயிண்ட்ல இருந்து இந்த மெஷர் பாயிண்ட், மெஷர்மெண்ட் எங்க இருந்து எந்த பாயிண்ட் வரை இருக்குது, அது வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும். அப்போ 2 பாயிண்ட் வருது. அடுத்த வெக்டார் டயலாக், இந்த 3 ஆப்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு எந்த டிஸ்டன்ஸ்ல வேணும்னு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆரிஜின் பாயிண்ட் நான் இங்க செலக்ட் பண்றேன். அதாவது நான் கர்வை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆரிஜின் பாயிண்ட் நான் இந்த இடத்துல செலக்ட் பண்றேன். ஓகே ஆயிட்டு. அடுத்தது மெஷர்மெண்ட் பாயிண்ட் இருக்குது. இங்க நான் ரொட்டேட் பண்றேன். அடுத்தது வெக்டார் இருக்குது. எனக்கு கீழ் பக்கம் வேணும். நான் செலக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல நான் வந்து 40 டைரக்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வேணும். அப்ப எந்த ஒரு பாயிண்டையும் வச்சு எந்த மெஷர் டிஸ்டன்ஸ் பண்ணி நம்ம ஈஸியா வந்து நமக்கு எந்த வெக்டார் பேஸ் பண்ணி நமக்கு மூவ் பண்ணலாம். ஸோ அந்த கர்வை நான் திருப்பி ஒருக்கா செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆரிஜின் பாயிண்ட் இருக்கும். அடுத்தது இந்த மெஷர்மெண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸ்பெசிஃபை வெக்டார். ஸோ அதே மாதிரி 100 கொடுக்கு. ஸோ அதே மாதிரி எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகிரும். அதாவது டைரக்ஷன் இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. நம்ம திருப்பி ஒருக்க மாத்தி கொடுக்கலாம். மூவ், கர்வ், ஆரிஜின், மெஷர் பாயிண்ட், அதே மாதிரி டிஸ்டன்ஸ். அப்போ எந்த டிஸ்டன்ஸ்ல நமக்கு மூவ் ஆகணும். ஸோ இதை கொடுத்து நம்ம எப்படி மூவ் கொடுக்கும் பாருங்க. பாசிட்டிவ் வேணுமா, நெகட்டிவ் வேணுமா. ஸோ இதை மாதிரி நமக்கு ஈஸியா மூவ் கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ பாயிண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது பாயிண்ட். அடுத்தது பாயிண்ட் பிட்வீன் 2 பாயிண்ட் இருக்கு. இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கு. அப்ப நமக்கு தெரியும் பாயிண்ட் டு பாயிண்ட்னா என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமே தெரியும். ஒரு பாயிண்ட் இருந்து இன்னொரு பாயிண்ட் மூவ் ஆகிக்கும் தான். அப்போ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும் ஸ்பெசிஃபை பாயிண்ட். அதே மாதிரி தான் 2 பாயிண்ட். அப்ப எங்க இருந்து எந்த பாயிண்ட் வச்சு அடிப்படையில மூவ் பண்ண, இங்க வந்து வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நமக்கு இந்த பாயிண்ட், எனக்கு எந்த பாயிண்ட் நமக்கு தேவை இருக்குதோ அந்த பாயிண்ட வச்சு நம்ம ஈஸியா கொடுத்துட்டு போயிடலாம். அதாவது நீங்க எங்க ஒரு மெத்தட் வச்சுட்டு நீங்க கொடுத்துட்டு நீங்க அந்த இடத்துல தான் இருந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. எங்க இருந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். சோ இது ஒரு மெத்தட். இனி அடுத்து பார்ப்போம். இந்த ரொட்டேட் பை 3 பாயிண்ட் இருக்கு. அப்ப இந்த 3 பாயிண்ட் வச்சு நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் தான் நம்ம திருப்பி பார்க்க போறோம். மூவ் கர்வ், ரொட்டேட், செலக்ட் கர்வ்னு பார்த்துட்டோம். அடுத்து இங்க நமக்கு டைரக்டா ரொட்டேட் பாயிண்ட் இருக்கு. அப்போ இந்த ஸ்பெசிஃபை த பீவியர் பாயிண்ட் இருக்குது. நான் இந்த பாயிண்ட வச்சு நம்ம செலக்ட் பண்றேன்.
இந்த பாயிண்ட் நம்ம டிஃபால்ட்டா நான் செட் பண்றேன். அடுத்தது ஸ்பெசிஃபை த ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்குது, அதே மாதிரி எண்ட் பாயிண்ட் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும். அப்போ எந்த டிஸ்டன்ஸ் அடிப்படையில் பாயிண்ட் பேஸ் பண்ணியும் நமக்கு ரொட்டேட் பண்ணக்கூடிய மெத்தட். அதே மாதிரி ஆங்கிள், அப்போ பாருங்க இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிட்டா, ஸோ அப்ளை. ஸோ இதே மாதிரி மெத்தட். அப்போ பாயிண்ட் வச்சு கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செலக்ட் கர்வ் பார்த்துட்டோம். பாயிண்ட் இருக்குது, ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட். அப்போ நமக்கு எந்த டைரக்ஷன் எங்க வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாயிண்ட் கொடுத்து மூவ் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது இந்த அலைன் ஆக்சிஸ் டு வெக்டார். அப்ப இந்த வெக்டார் நம்ம இதை எப்படி மூவ் பண்ணலாம்னா, இந்த இடத்துல நான் வந்து இதுக்கு வந்து இன்னொரு கர்வ் நமக்கு வேணும். அப்ப இன்னொரு கர்வ் நமக்கு வேணும். இதான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் இந்த இடத்துல ரஃப் வாட்டர் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். திருப்பி நான் இந்த மூவ் கர்வ் செலக்ட் பண்றேன். இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து அலைன் ஆக்சிஸ் வெக்டார் இருக்கு, இந்த ஃப்ரம் வெக்டார் இருக்கு. இந்த வெக்டாரை நான் செலக்ட் பண்றேன். ஸோ அதே மாதிரி பிவியட் பாயிண்ட் கேக்குது, இந்த பாயிண்ட் நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது இன்னொரு பாயிண்ட், இதுல வந்து பொறுத்த வரைக்கும் 2 வெக்டார் கேக்குது. ஸோ அதை வந்து இந்த ஆக்சிஸ்ல நான் வெக்டார் கேட்கிறேன். அப்போ இந்த 2 வெக்டாருக்கு கொஷின்ஸ் டைரக்டா வருது பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இது வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதுவும் அதே மாதிரி தான், இதுக்கு வேல்யூ நமக்கு தேவையில்லை. ஸோ இதே மாதிரி திருப்பி ஒரு நான் காட்டுறேன். வெக்டார் ஃப்ரம் வெக்டார், நான் இந்த வெக்டார் நான் செலக்ட் பண்றேன். ஸோ பிவியட் பாயிண்ட் இங்க கேட்குது. அதே மாதிரி 2 வெக்டார், அதே மாதிரி இந்த இடத்துல நான் மேல் பக்கமா கொடுக்குறேன். இதே மாதிரி செலக்ட் கர்வ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் வந்துட்டு. ஸோ இதே மாதிரி தான் திருப்பி மூவ். அப்புறம் நமக்கு எந்த டிஸ்டன்ஸ்ல எப்படி வேணுமோ அந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். செலக்ட் கர்வ் செலக்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்பெசிஃபை வெக்டார், இந்த வெக்டார் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட்டுக்கு நான் செலக்ட் பண்றேன். ஸோ 2 வெக்டார், இந்த மாதிரி இந்த கர்வுக்கு நம்ம செலக்ட் பண்ணலாம். இதே மாதிரி கர்வ் பேஸ் பண்ணி இந்த லைனுக்கு எனக்கு இது வரணும், இந்த ஆங்கிள் டிஸ்டன்ஸ்ல வரணும், நம்ம இப்படியும் கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்ளை கொடுங்க. ஸோ இப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி கர்வுக்கு இதே மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப தனிமையான ஒரு வித்தியாசமான ஒரு மெத்தட். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த டைனமிக்கல். ஸோ இந்த டைனமிக்கல்னு சொல்லும் போது நீங்க என்னன்னா, நீங்க அந்த கர்வ் இருக்குது, இந்த கர்வை நீங்க செலக்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டைனமிக் இந்த வேல்யூ வச்சு நீங்க மூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஹேண்டில் மூவ் வச்சு எக்ஸ்லயோ ஒய்லயோ மூவ் பண்ணலாம். இல்ல ஆங்கிள் கூட நீங்க செட் பண்ணலாம். இல்ல எனக்கு இது வந்து ஹேண்டில் எனக்கு மூவ் ஆகணும்னு எடுத்தோன்னு வச்சுங்களேன். ஸோ ஹேண்டில் மட்டும் தான் மூவ் ஆகும். ஸோ இப்படி நீங்க செட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் டைனமிக்கல். அடுத்து பார்க்க போறது அடுத்த டெல்டா. இப்போ இந்த டெல்டா நமக்கு தெரியும், டோட்டலா நிறைய இதுல பார்த்திருப்போம் பாயிண்ட் எக்ஸ்டென்ட்ல. இதுல பாருங்க ரெஃபரன்ஸ் இருக்கு, இந்த அப்சல்யூட் ஒர்க் பார்ட், டிஸ்பிளே பார்ட், அதே மாதிரி வேர்ட் கோஆர்டினேட் சிஸ்டத்துல ஒர்க் பார்ட், டிஸ்பிளே பார்ட் இருக்கு. நம்ம இதை ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸோ எக்ஸ்ல நமக்கு இந்த வேல்யூ கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்ல 100, ஸோ அதே மாதிரி ஒய்லயும் 100 கொடுத்து ஸோ வேல்யூ கொடுத்து நம்ம இப்படியே மூவ் பண்ணலாம் செலக்ட் கர்வ் வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். அப்போ டெல்டா இது அதே மாதிரி தான், வேல்யூ கொடுத்து செலக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இவ்வளவு. அப்போ நமக்கு ஒரு மூவ் ஆப்ஷன், எந்த கர்வ் அடிப்படையில் எந்த மூவ் பண்ணணும், எப்படி மூவ் பண்ணணும், இதைத்தான் நமக்கு தெரியக்கூடியது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மூவ் கர்வை பொறுத்த வரைக்கும் இந்த கர்வை நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ அதோட அடிப்படையில் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம செட் பண்றோம். ஸோ இவ்வளவுதான். அப்போ இந்த கர்வை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல நம்ம இவ்வளவு செட்டிங்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். அப்படின்னா இந்த செட்டிங்ஸ்ல கீழே என்ன இருக்கு அது நமக்கு தெரியும். அப்ப இந்த கர்வ்ல நமக்கு இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ் இந்த கண்ட்ரோல் அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ இதுல இருக்க செட்டிங் அப்படின்னா இதுல உள்ள செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தா இதுல பாருங்க சைஸ்ன்னு ஒண்ணு இருக்குது, அடுத்தது கீப் டான்ஜென்ட்னு இருக்குது. அப்படின்னா இந்த சைஸ்னா என்னன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு தெரியும் இந்த மூவ் பண்ணிருப்போம். இந்த மூவ் பண்ணும்போது இதுல வந்து ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் மூவ் பண்ணும்போது சில இடங்கள்ல வேல்யூஸ் குறையும். ஸோ அதை தான் ட்ரிம் சொல்லும். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அதிகமாகும். ஸோ இதை மாதிரி பேஸ் பண்ணி இப்போ நீங்க இதுல பண்ணக்கூடிய எந்த ஒரு மெத்தடும் இந்த பேஸ் பண்ணி வேணுமா, இல்ல மெயின்டெனன்ஸ் சொல்லும் போது என்னன்னா நம்ம ஒரு வேல்யூ அசியூம் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வேல்யூக்கு அடிப்படையில் நம்ம மூவ் பண்ணணும். ஆனா வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகணும். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெயின். அப்போ கீப் டான்ஜென்ட் சொல்லும் போது இந்த கர்சர் வந்து நம்ம ஏற்கனவே பாயிண்ட் பார்த்திருப்போம், அது ஆட்டோமேட்டிக்கா வேணுமா, ஃபிக்ஸ் பாயிண்ட் வேணும். இப்போ நம்ம திருப்பி பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஃபால்ட்டா ட்ரிம் அண்ட் எக்ஸ்டென்ஸ்ல தான் இருக்குது. அப்போ ட்ரிம் எக்ஸ்டென்ஸ் இருக்கும்போது நம்ம திருப்பி ஒருக்க காட்டுறோம். நான் இந்த இடத்துல நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இந்த இடத்துல வேல்யூ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி இந்த செட்டிங்ஸ்ல பார்த்திருப்போம் ட்ரிம் அண்ட் எக்ஸ்டென்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு இந்த ட்ரிம் நம்ம செட் பண்ணிருப்போம். இந்த ட்ரிம் செட் பண்ணிட்டு நான் இப்போ இந்த கர்வை நான் செலக்ட் பண்றேன். இப்போ இந்த செலக்ட் பண்ணும்போது பாருங்க இந்த இடத்துல மூவ் ஆகுதா. ஸோ மூவ் பண்ணும்போது இப்போ டைரக்டா பாருங்க 200 இருக்கும் டிஃபால்ட்டா. இப்போ அதை நீங்க மூவ் பண்ணும்போது என்ன கண்டிஷன்ல ஆகணும் பார்த்து பாருங்க. இந்த கர்வை செலக்ட் பண்றேன். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வைக்கிறேன், ட்ரிம் அண்ட் எக்ஸ்டென்ஸ் வைக்கிறேன், கொடுத்துக்கிட்டு அப்ளை கொடுங்க. பாருங்க 299 பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் வந்துட்டு. எனக்கு அப்படி கிடையாது, எனக்கு வந்து அந்த 200 வேணும், ஆனா மேல எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ண கூட மெத்தட் என்ன பார்க்கறது தான் மூவ் கர்வ்
ஸோ அதே மாதிரி டிஸ்டன்ஸை நான் செலக்ட் பண்றேன். ஸோ திருப்பி இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் வைக்கிறேன். இப்போ நம்ம ட்ரிம் எக்ஸ்டெண்ட் வைக்கும் போது எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இப்போ மெயின்டெனன்ஸ் வைக்கும்போது பாருங்க ஸோ அதே வேல்யூ தான் வரும். ஆனால் நம்ம எதை செலக்ட் பண்ணோமோ அது கான்ஸ்டன்டா மாறிடும். ஸோ திருப்பி பாருங்க அந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச். ஸோ இதுதான். ஸோ இதே தான் அதே மெத்தட். ஸோ இதே மாதிரி எல்லா இதுக்குமே அது பொருந்தும். இனி அடுத்த ஆட்டோமேட்டிக்னு இருக்கு. இந்த ஆட்டோமேட்டிக்னா என்ன? இப்போ நான் இந்த கர்வை செலக்ட் பண்றேன். இப்போ இந்த கர்வை ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணும்போது என்ன ஆயிட்டு, திருப்பி நான் இந்த இடத்துல நான் ஆங்கிள் செலக்ட் பண்ணேன். ஸோ ஆங்கிள் செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு கர்வ் பாயிண்ட் கேக்குதா? இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்ல இருக்குது. அப்ப இந்த ஆட்டோமேட்டிக் இருக்குது. இந்த ஆட்டோமேட்டிக்ல நீங்க எங்கேயும் சேஞ்ச் பண்ணி நமக்கு இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் கார்னர் பண்ணலாம். அதாவது எங்க ஒரு பாயிண்ட வச்சு ஒரு நோடா வச்சு இந்த இடத்துல வச்சு பாருங்க. இப்போ வச்சுக்கிட்டு நீங்க இப்போ ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஆங்கிள் பேஸ் பண்ணி நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் அதாவது இந்த கர்வ் நீங்க வச்சு எந்த பாயிண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும். ஸோ இவ்வளவு தான். அப்ப நமக்கு ட்ரிம் அண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். மெயின்டெனன்ஸ் வைக்கும்போது அந்த வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாமலே மெயின்டெனன்ஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக் ஃபிக்ஸ் கர்வ் டான்ஜென்ட். ஸோ இவ்வளவு தான் அந்த மெத்தட் இருக்குது. ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம். அப்ப கர்வை செலக்ட் பண்ணி நமக்கு எவ்வளவு மூவ்மெண்ட் கொடுக்கறதான் இதுல என்ன பார்த்தோம். அப்ப இது என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம டிக்க எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா தான் இருக்கும். இப்ப நம்ம டிக் எடுத்து விட்டோம்னா இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்கு. திருப்பி ஒருக்க பார்க்கணும். கர்வ் இருக்குதா? ஸோ இதுல கர்வ் ஃபைண்டர்னு இருக்குது. செட்டிங்ஸ், ரெஃபரன்ஸ். அப்ப இது என்ன? ரிசல்ட் ஃபார்ம். இப்ப ரிசல்ட்ல இப்ப பொறுத்த வரைக்கும் இந்த டிராயிங் நான் வந்து ஸ்கெட்ச் நான் டிரா பண்ணிருக்கேன். இதை வந்து ஃபைண்டருக்கு இந்த செட்டிங்ஸ் பாருங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன நம்ம பார்க்கணும். ஸோ இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இதுல வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இங்க பாருங்க. இந்த இடத்துல இருக்கல இந்த கன்ஸ்ட்ரெயின் நம்ம ஃபுல்லா என்ன நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நமக்கு இது வந்து இருக்கும்போது டீட்டெயிலா புரிஞ்சிடும். இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்லாம் வந்து ஆஃபா இருக்கு. இப்போ எனக்கு வந்து பேரலல் மட்டும் எனக்கு வந்து ஆள்ல வைக்கணும். அதாவது எனக்கு எந்தெந்த லைன் வந்து எனக்கு மூவ் ஆகணும்னு நான் செலக்ட் பண்ணணும். ஒன்னொன்னா நம்ம செலக்ட் பண்ணாம டோட்டலா எது இருக்குது. இப்போ எனக்கு சிமெட்ரிக் வேல்யூனா சிமெட்ரிக், ஆஃப்செட்னா ஆஃப்செட் இருக்க வேல்யூ எனக்கு மூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது. இப்போ சாம்பர்னா சாம்பர் இந்த இது இருக்குது. ஸோ இப்போ நமக்கு டைரக்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த இடத்துல ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ ஈக்குவலா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல்லாமே நமக்கு செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ரிசல்ட்டுக்குள்ள வந்துடும். இப்போ நான் செலக்ட் டான்ஜென்ட் செலக்ட் பண்ண செலக்ட் பேரலல் செலக்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் இங்க இந்த இடத்துல ரெஃபரன்ஸ், இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஸ்பைன் ஸ்கோப் இருக்கு. நியர் ஆல் ஸ்கெட்ச்னு இருக்கு. இதுல ஒயிட் கோஆர்டினேட்ஸ் செலக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த செட்டிங்ஸ் எங்க இருக்குதா? இப்போ நான் இன்னொரு ஸ்கெட்சை நான் வந்து இதுக்கு ஈக்குவல் நான் பண்றேன். அப்போ இந்த ஸ்கெட்சை நான் இந்த இடத்துல நான் ட்ரிம் பண்றேன். அதே மாதிரி டிஃபால்ட்டா இங்க ஒரு லைன் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு லைன் வச்சிருக்கு. இப்போ எனக்கு இந்த ரெண்டு இதையும் நான் வந்து ஈக்குவல் நான் வைக்கிறேன். ஸோ இந்த 200 ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ. ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூக்கு ஈக்குவல். இப்போ எனக்கு திருப்பி நான் மூவ் பண்ணும்போது பாருங்க, இந்த மூவ் பண்ணும்போது செட்டிங்ஸ் இருக்குதா? திருப்பி நம்ம இங்க பாருங்க இந்த இடத்துல டான்ஜென்ட் இருக்கு. அப்ப எனக்கு பேரலல் டான்ஜென்ட் ஓகே கொடுத்துட்டோமா? ஸோ செலக்ட் இருக்குது. அப்ப இந்த செலக்ட் பண்ணோன்னு பாருங்க இந்த இடத்துல ரிசல்ட் ஒரு ஃபவுண்ட் வருது. நமக்கு எது நமக்கு ஈக்குவலா இருக்கோ அது வந்து ஈக்குவலா வரும். இப்போ நமக்கு ஜியோமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. கன்ஸ்ட்ரெயின்ட் நான் வந்து திருப்பி ஆஃப் பண்றேன். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த மாதிரிப்பட்ட இருக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட வேல்யூ வராது. நான் வந்து திருப்பி வேற ஒரு விண்டோஸ் நான் ஓபன் பண்றேன். ஸோ அந்த விண்டோக்குள்ள ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் மெத்தட்ல நம்ம எப்படி நம்ம செலக்ட் பண்றோம்னு பாருங்க. இப்போ திருப்பி காட்டுறேன். இந்த லைனுக்கு ஈக்குவலா இருக்குன்னு வச்சாங்க. இப்போ நான் திருப்பி நான் மூவ் பண்றேன். ஸோ அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ்ல பேரலல் வைக்கிறேன். இதுக்கு இதே மாதிரி பேரலா இருக்கணும் நான் செட் பண்றேன்னு வச்சாங்களா? பாருங்க இந்த பேரலல் செலக்ட் பண்ண உடனே இங்க வந்து ஃபவுண்ட் ஆயிட்டு பாருங்க இந்த ரெண்டு லைன் வந்து பேரலா இருக்கு. ஸோ அதே மாதிரி நான் இந்த இடத்துல நான் ஆங்கிள்னு வைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல கர்வ் ஈக்குவல் இருக்கு. ஈக்குவல் ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் வந்து ஈக்குவல் நான் செலக்ட் பண்றேன்னு வச்சாங்களேன். இப்போ இந்த ஈக்குவல் நான் வந்து டைரக்டா செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல ஈக்குவல் இது இருக்கு. அதே மாதிரி இந்த ஈக்குவல் ரேடியஸ் நான் வந்து டிரா பண்றேன். இந்த இடத்துல ஒரு ஆர்க் இருக்கு. ஸோ அந்த இந்த ஆர்க் ரெண்டையுமே நான் வந்து ஈக்குவல் பண்றேன். ஸோ ஈக்குவல் பண்ணிட்டு இப்போ நான் திருப்பி இந்த மூவ் பண்ண போறேன். இந்த ஆர்க்கை நான் மூவ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஈக்குவல் ரேடியஸ். அப்போ ரேடியஸ் செலக்ட் பண்ணோம்னா இந்த கர்வ் மட்டும் தான் செலக்ட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆர்க்கு செலக்ட் ஆயிட்டு. ஸோ ரிசல்ட்ல ஈக்குவல் ஃபவுண்ட் இருக்கா? ஸோ அதே மாதிரி நான் இந்த இடத்துல இந்த கர்வை நான் செலக்ட் பண்றேன். ஸோ அதே மாதிரி இந்த பேரலல் இருக்கு. இந்த பேரலல் நம்ம செலக்ட் கொடுத்தோம்னா எந்த பேரலல் இருக்கோ அது டோட்டலா செலக்ட் ஆகும். ஸோ இதுதான் இதே மாதிரி அதுல எல்லா செட்டிங்ஸ் இருக்கு. எந்தெந்த செட்டிங்ஸ் வேணுமோ ஸோ அந்தந்த செட்டிங்ஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணதுதான் ஸோ இதுல முக்கியம். ஸோ இப்படிதான். அப்ப எந்த மாதிரி செலக்ட் பண்ணுமோ இதெல்லாம் நமக்கு சாலிட் செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு இதுல என்ன தெரியணும்? டோட்டலா கர்வை நம்ம எப்படி மூவ் பண்ண போறோம். அப்ப மூவ் பண்ணதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இவ்வளவு மெத்தட் தான் முக்கியம். ஸோ இவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.